Hello students, important 2 mark 3 mark series ல இப்ப நம்ம 4th lessonல example problem 4.7 பார்க்க போறோம். ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. சரிங்களா? சரி, இதை எப்படி இப்ப அப்ரோச் பண்ணலாம்னு பார்ப்போம். The magnetic flux passes perpendicular to the plane of the circuit and it is directed into the paper. இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க. magnetic field வந்து பேப்பருக்கு உள்ள போகுது. plane paper அப்படின்னு சொல்றாங்க. சரியா? if the magnetic flux varies, அப்ப magnetic flux நமக்கு டைமை பொறுத்து வேரி ஆச்சுனாலே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிடும், அந்த இடத்துல ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆயிடும். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. என்னன்னு சொல்லியிருப்போம் நம்ம, dN∅B/dt அப்படின்னு கொடுத்துருப்போம். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இதுல இருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 5B உடைய வேல்யூவையே கொடுத்துட்டான். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் மாரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, வித் ரெஸ்பெக்டிவ் டைம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, d/dt ஆஃப், அந்த ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு, அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க, 2t², t³ தான், எஸ், 2t³ ப்ளஸ் 3t² ப்ளஸ் 8t ப்ளஸ் 5. இதுதான் நம்மளுடைய அந்த ஈக்குவேஷன். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வித் ரெஸ்பெக்டிவ் டைமை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we will get, இதில் இன்னொரு வார்த்தை நல்லா பாருங்க, இன் மில்லி வெப்பர்னு கொடுத்துருக்காங்க. மில்லி வெப்பர்னா என்னது, அப்போ இன்டூ 10⁻³ வரணும் இந்த இடத்துல. சரியா? அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு, 6t², கரெக்டா, ப்ளஸ் என்ன வரும், இங்கேயும் அகெயின் யூ வில் கெட் 6t தான் வரும். கரெக்டா? 6t ப்ளஸ் 8 அப்படின்னு வரும். இந்த 5 வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ரைட், இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, மில்லி வெப்பர் தானே, அப்போ இன்டூ என்னன்னு வரும் நம்மளுக்கு, இந்த வேல்யூ அப்படியே இன்டூ 10⁻³ அப்படின்னு வரும். ஓகே, இப்போ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அந்த 3 செகண்ட்ஸை இதில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன ஆகுது, எஸ், சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு EMF இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும் நம்மளுக்கு, 6 இன்டூ t² உடைய வேல்யூ என்ன ஆகும் நம்மளுக்கு, 3² வருமா, அப்போ 3² ப்ளஸ் இந்த வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6 இன்டூ என்னன்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். கரெக்டா? எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறது நல்லது, ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டா? ரைட், ப்ளஸ் 8ன்னு வருதா, 8 இன்டூ என்ன வரும், 10⁻³ இப்போ இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது EMF இஸ் ஈக்குவல் டு 3² என்னது 9, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 6 இன்டூ 9, கரெக்டா, 6 இன்டூ 9 ப்ளஸ் 6 3s எவ்வளோ, 18 ப்ளஸ் ஒரு 8, கரெக்டா, இன்டூ 10⁻³ போட்டாச்சு. இப்போ இது இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது EMF உடைய வேல்யூ நமக்கு என்ன வரும்னா, என்னென்னு வரும் நம்மளுக்கு, we will get approximately, அப்போ இந்த 6 9s பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6 9s 54, கரெக்டா, ப்ளஸ் 18 ப்ளஸ் ஒரு 8, அப்போ என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு, இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 26ன்னு கிடைக்கும். கரெக்டா? 26 இன்டூ 10⁻³ இப்போ இது இன்னும் நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும், 80 இன்டூ 10⁻³ கிடைக்கும். EMF உடைய யூனிட் என்னது, வோல்ட். கரெக்டா? அப்போ வோல்ட் போட்டாச்சு. இந்த 10⁻³ நம்ம திரும்ப எப்படி எழுதலாம்னா, இந்த 10⁻³ நம்ம மில்லி போடலாம்ல,
மில்லி அப்படின்னு தானே இதுக்கு 10⁻³ இருந்தால், அப்போ ஃபைனலாக நம்மளோட இஎம்எஃபோடைய ஆன்சர் என்ன வரும்னா 80 மில்லி வோல்ட் அப்படின்னு வரும். 80 மில்லி வோல்ட் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க நம்மகிட்ட இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு இப்போ போய் பார்ப்போம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, பெர்பெண்டிகுலர்லி அவுட்வர்ட்ஸாக வருது இல்லை, அப்போ அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி தானே நம்மளுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன் தானே சொல்லுவோம் நம்ம. அப்போது என்ன டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்மளுடைய இண்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டு, தட் இஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.